ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசு அதிகாரம் அகாடமி. ஓகே, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் தேர்ட் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 டெஸ்ட்டு முடிஞ்சு. டெஸ்ட்டு அட்டன் பண்ணாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்ட் டேர்மில் தமிழ் 6th ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்ம் டெஸ்ட்டு. ஓகே, இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன், அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுவேன். கொஸ்டின் சொல்கிறப்ப நீங்கள் கொஸ்டினை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறப்ப அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு பொறுத்துக என்னென்னு பார்த்தோம்னா, இந்த நீர், பால், சோறு, முறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொருத்தணும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கொஸ்டின் சொல்கிறேன்னா பாஸ் பண்ணிக்கங்க. ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஆன்சர் சொல்கிறப்ப நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்னா குடி, செகண்டு பார்த்தீங்கன்னா பால் பருகு, சோறு பார்த்தீங்கன்னா ஒன்று, முறுக்கு பார்த்தீங்கன்னா தின் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின். வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும் இடத்தை பற்றி ஒரு சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அது சரியானதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கூற்று, இரு பெயரிட்டு பண்புத்தொகை பின் வல்லினம் மிகும். இரு பெயரிட்டு பண்புத்தொகை பின் வல்லினம் மிகும் அப்படின்ற ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, புற ஒற்று இரட்டிற்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியல் ஓரங்களில் பின் வல்லினம் மிகும். எப்படி பாருங்க, புற ஒற்று இரட்டிற்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியல் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பின் வல்லினம் மிகும். இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. ஃபஸ்ட்டு 2மே கரெக்டு, தேர்டு தவறு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. முதுமொழி இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதணும் அப்படின்றதான் கேள்வி. தேர்டு கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதுமை ப்ளஸ் மொழி தான் பார்த்தீங்கன்னா முதுமொழி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் சொல்லி ஒரு 5 செகண்ட்ஸ் நான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றதான் கேள்வி. ஃபோர்த்து கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். நோட் பண்ணிக்கணும். ஓகே, சிலப்பதிகாரத்தை எழுதியவர் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். என் கடன் பணி செய்து கிடப்பதே இவ்வரிகளுக்கு சொந்தமான சான்றோர் யார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே இவ்வரிகளுக்கு சொந்தமான சான்றோர் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 6th கொஸ்டின் பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்திடலாம். ஐங்குறுநூறு குறுந்தொகை 18 அகநானூறு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவற்றின் அடிகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஐங்குறுநூறு எத்தனை அடிகள் கொண்டதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 500 அடிகளை கொண்டது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐங்குறுநூறு 500 அடிகள். செகண்ட் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பார்த்தீங்கன்னா எத்தனை அடிகள்னு பார்த்தீங்கன்னா 401 அடி. நோட் பண்ணிங்க, 401. தேர்டு பார்த்தீங்கன்னா 18 எத்தனை இதை பார்த்தீங்கன்னா கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80. எப்படின்னா பாருங்கள் 18 80 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அகநானூறு பார்த்தீங்கன்னா 400 அடிகள். அகநானூறு பார்த்தீங்கன்னா 400 அடிகள். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நோட் பண்ணிக்கங்க. 7வது கொஸ்டின். சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. இதுவும் பார்த்தீங்கன்னா பொறுத்துக மாதிரி தான். சரியாக பொருந்தி இருக்கிறத தேர்ந்தெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திருமுருகாற்றுப்படை நக்கீரர், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், மதுரை காஞ்சி நல்லூர் நத்தத்தனார், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார். 7வது கொஸ்டின். இதில் எது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 4. ஃபஸ்ட்டு, செகண்டு மற்றும் ஃபோர்த்து.
மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 8th கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியாக அமைத்து சொற்றொடர் எழுதுக. சொற்றொடர் பார்த்தீங்கன்னா இந்த சொல் பார்த்தீங்கன்னா மாற்றி இருக்குது. இதை சரியான ஒழுங்குபடுத்தி எழுதணும் அப்படின்றதான் கேள்வி. 8th கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார். எப்படின்னு பாருங்கள், தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார். செகண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்தடுத்து ஆன்சர்லாம் பாருங்களேன். துன்பம் செய்யார் தூய நெஞ்சினர், செய்யார் தூய நெஞ்சினர் துன்பம், இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் அப்படின்றது தான் ஆன்சர். 9வது கொஸ்டின். ஓரெழுத்து ஒரு மொழி வி அப்படின்ற வார்த்தைக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழியை கேட்டிருக்காங்க. அதனுடைய பொருள் வீன்ற வார்த்தையுடைய பொருள் என்ன கேட்டிருக்காங்க. 9வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அழித்தல். வீணா அழித்தல். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 10வது கொஸ்டின். சரியாக புரிந்துள்ளதை தேர்ந்தெடு. எப்படின்னு பாருங்கள், சரியாக புரிந்துள்ளதை தேர்ந்தெடு அப்படின்றதான் கேள்வி. 10வது கொஸ்டின் பார்த்துக்குங்க. தாழ் நாட்கு கிளி அச்சம் வலி காற்று சூழ் கருப்பம். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. எப்படி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. தாழ்னா நாக்கு, கிளினா அச்சம், வலினா காற்று, சூழ்னா கருப்பம். அப்படிங்க. ஓகே, 11வது கொஸ்டின். அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை. எப்படி பாருங்க, அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை என்பன எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் என்பது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்னா செய்யாமை. அறிவினால் ஆவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போய் போற்றா கடை இப்படின்றது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் பார்த்தீங்கன்னா இன்னா செய்யாமை. 12வது கொஸ்டின். செஞ்சிலுவை எப்படி பார்த்தீங்கன்னா செஞ்சிலுவை சங்கம் என்பதன் கலைச்சொல்லை காண்க. செஞ்சிலுவை சங்கம் என்பதன் கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்சி, ஜூனியர் ரெட் கிராஸ். எப்படி பாருங்க, ஜூனியர் ரெட் கிராஸ். அப்படிங்க, ஜேஆர்சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 13வது கொஸ்டின். கற்றலை தொடர்வோம் இனி என்பதில் எவ்வகை பெயர் சொல் இடம்பெற்றுள்ளது. கற்றலை தொடர்வோம் இனி இவற்றில் எவ்வகை பெயர் சொல் இடம்பெற்றுள்ளது. காலப்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர். ஆன்சர் தொழிற்பெயர். கற்றல்ன்றது ஒரு தொழில். ஓகே, கற்றலை தொடர்வோம் இனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெயர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். 14வது கொஸ்டின். காரண சிறப்பு பெயரை கண்டுபிடி. இவற்றில் காரண சிறப்பு பெயரை கண்டுபிடி அப்படின்றதான் கேள்வி. 14வது கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் பாருங்க. மரம், சுவர், பறவை, வளையல். காரண சிறப்பு பெயர் நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வளையல். நோட் பண்ணிக்கங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு வகை இருக்குது. அதில் காரண சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வளையல். 15வது கொஸ்டின். இடுகுறி பொது பெயரில் அடங்காதது எது. எப்படின்னு பாருங்க, இடுகுறி பொது பெயரில் அடங்காதது. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பறவை. பறவைன்றது பார்த்தீங்கன்னா காரண பெயர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின். 16வது கொஸ்டின். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அது சரியாக தவறாக பார்த்தாலும் பெயர் சொல் 8 வகைப்படும். 16வது கொஸ்டின். பெயர் சொல் 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெயர் சொல் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் சொல் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. நோட் பண்ணிங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். கால்முளைத்த கதைகள் என்பன யாருடைய நூல்களில் ஒன்று ஆகும். 17வது கொஸ்டின். கால்முளைத்த கதைகள் என்பன யாருடைய நூல்களில் ஒன்று ஆகும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கால்முளைத்த கதைகள். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 18வது கொஸ்டின். உபபாண்டவம் எப்படி பாருங்க, உபபாண்டவம் என்பன யாருடைய நூல்களில் ஒன்றாகும். உபபாண்டவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருடைய நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா உபபாண்டவம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 19வது கொஸ்டின். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்று தீவு எது. மணிமேகலா தெய்வம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அழைத்து சென்று தீவு எது அப்படின்றதான் கேள்வி. 19வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவ தீவு தான் பார்த்தீங்கன்னா மணிமேகலா தெய்வம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அழைத்து சென்ற தீவு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 20வது கொஸ்டின்.
மணிமேகலை ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அது சரியாக தவறுன்னு பார்த்துடலாம். மணிமேகலின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் தீவத்திலிகை ஆவார். மணிமேகலையில் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு ஈட்ட பெண் தீவ திலகை ஆவார். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. இந்த பெண் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கூற்றுலாம் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணணும். ஓகே, 21வது கொஸ்டின். அன்பினில் இன்பம் ஒரு 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது எது சரின்னு பார்த்துடலாம். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ. முத்தரையனார். அன்பினில் இன்பம் காண்பர், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ. முத்தரையனார். இவர் ஒரு சீன கவிஞர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி 2 தவறு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 22வது கொஸ்டின். கலீல் கிப்ரான் பண்புகளில் பொருந்தாதது எது? கலீல் கிப்ரான் பண்புகளில் பொருந்தாதது எது அப்படின்றதான் கேள்வி. கலீல் கிப்ரான் பண்புகளில் பொருந்தாதது. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாடக ஆசிரியர் அப்படின்றது தான் பொருந்தாதது. புதினாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் மூன்றும் பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரான் பண்புகளில் பொருந்தக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 23வது கொஸ்டின். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார்? கலீல் கிப்ரான் எந்த நாட்டு கவிஞர் ஆவார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெபனான். ஆப்ஷன் சி, லெபனான் நாட்டை சேர்ந்தவர். 24வது கொஸ்டின். 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி தவறுன்னு பார்த்தரலாம். தாயுமானவர் பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் கவிதைகள் எழுதியுள்ளார். தாயுமானவர் பார்த்தீங்கன்னா பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் கவிதைகள் எழுதியுள்ளார். இவர் புதுக்கோட்டை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இவர் புதுக்கோட்டையை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றுவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி 2 தவறு. இவர் புதுக்கோட்டையை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் கூற்று பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கர் பார்த்தீங்கன்னா திருச்சியை பார்த்தீங்கன்னா ஆண்டிருப்பார். நோட் பண்ணிக்கங்க. திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தான் பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கராக பணிபுரிந்திருப்பார். நோட் பண்ணிக்கங்க. திருச்சி. நோட் பண்ணிக்கங்க. 25வது கொஸ்டின். தண்டருள் என்பதன் பொருள் காண்க. 25வது கொஸ்டின். தண்டருள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தாலாம் குளிர்ந்த கருணை. 25வது கொஸ்டின் குளிர்ந்த கருணை. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 26வது கொஸ்டின். சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனம் எப்போது பதிவு செய்யப்பட்டது? சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனம் எப்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1906 அக்டோபர் 16. 1906 அக்டோபர் 16 தான் பார்த்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 27வது கொஸ்டின். வஉசி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? வஉசி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓர் அம்மா என்பது சரியான வார்த்தையா என்பதை விளக்குக. ஓர் அம்மா என்பது சரியான வார்த்தையா என்பதை விளக்குக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் சரியான வார்த்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓர் ஒரு இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓர்ன்றது எங்கே வரும், ஒரு அப்படின்றது எங்கே வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதனால தான் பார்த்தீங்கன்னா சரியான வார்த்தையாக கேட்டிருக்காங்க. ஓகே, 29வது கொஸ்டின். ஒரு கூற்று கொடுத்தாங்கன்னா அது சரியாக தவறான்னு பார்த்துடலாம். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு எண்ணும் எப்படின்னு பாருங்களேன். இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். உயிர்மெய் எழுத்தின் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். நோட் பண்ணிக்கங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். உயிர்மெய் எழுத்தின் சொல்லுக்கு முன் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்ற சொல்ல பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரி. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 30வது கொஸ்டின். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன? 30வது கொஸ்டின். வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1780. 1780 பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்டிருப்பார் வேலுநாச்சியார்.
நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 31வது கொஸ்டின். காந்தியடிகள் சென்னையில் எந்த ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார்? 31வது கொஸ்டின். காந்தியடிகள் சென்னையில் எந்த ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் 1937. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தமிழ் கையேடு எழுதியவர் யார்? தமிழ் கையேடு 32வது கொஸ்டின். தமிழ் கையேடு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 33வது கொஸ்டின். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அது சரியாக தவறுன்னு பார்த்தரலாம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்ற பாடலின் அடிகள் காவிரி ஆற்றை கங்கை ஆறாக விளக்கப்பட்டுள்ளது என்ற பாடலின் அடியில் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றை கங்கை ஆறாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று பார்த்தீங்கன்னா தவறு. நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நம்ம எனக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாத்துக்கும் என்ன தெரியுதுன்னா, செய்யுள் வரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். கூற்றுக்காரங்களால் நிறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 34வது கொஸ்டின். இவற்றில் பொருந்தாதது எது? இவற்றில் பொருந்தாதது எது அப்படின்றதான் கேள்வி. உபபாண்டவம், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம் உபபாண்டவம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இவற்றில் பொருந்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர். இந்த 3 நூல் மற்ற 3 நூல்களை எழுதியவர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உபபாண்டவம் எழுதியவர் ராமகிருஷ்ணர். 35வது கொஸ்டின். பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இலக்கிய மாநாடு, கவிஞர், குற்றாலம், தமிழ் கையேடு. ஓகே, ஆன்சர் பாருங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. இலக்கிய மாநாடு சென்னை, கவிஞர் பார்த்தீங்கன்னா பாரதியார், குற்றாலம் பார்த்தீங்கன்னா அருவி, தமிழ் கையேடு ஜி.யு. போப். ஓகே, அடுத்த கொஸ்டின். 36வது கொஸ்டின். தமக்கென முயலால் நோன்றால் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே. இந்த அடிகள் எண்ணப்பட்டுள்ள நூல் எது? தமக்கென முயலால் நோன்றால் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே. இந்த அடிகள் எண்ணப்பட்டுள்ள நூல் எது? 36வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 37வது கொஸ்டின். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானொன்று தண்டருள் கூர். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானொன்று தானென்று தண்டருள் கூர். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? 37வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாயுமானவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாயுமானவர். 38வது கொஸ்டின். வேலுநாச்சியார் பற்றி ஒரு சில கூற்றுகள் பார்த்தீங்கன்னா தவறானது எது? வேலுநாச்சியார் பற்றி கூற்று கொடுத்துருக்காங்க, அவற்றில் தவறானது எது அப்படின்றதான் கேள்வி. கூற்று ஃபஸ்ட்டு, இவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம் போன்ற மொழியில் நன்கு அறிந்திருந்தார். ஓகே. செகண்ட் கூற்று, வேலுநாச்சியாரின் தாய்மொழி சமஸ்கிருதம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் தவறு. கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று இரண்டுமே தவறு. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின். 39வது கொஸ்டின். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா உவேசா. சாமிநாதர் அவருடைய அடியிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடிநிழலில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் விரும்பியிருக்காரு. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின். 40வது கொஸ்டின். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? 40வது கொஸ்டின். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியரசு. ஆப்ஷன் சி, புவியரசு. ஓகே, அடுத்த கொஸ்டின். 41வது கொஸ்டின். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? 41வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராதாகிருஷ்ணன். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இந்த அடிகளின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின். 42வது கொஸ்டின். 1921ஆம் ஆண்டு எந்த மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது மதுரைக்கு சென்றார்? எந்த மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மதுரைக்கு சென்றார் அப்படின்றதான் கேள்வி. 42வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 43வது கொஸ்டின். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என கூறியவர் யார்? வேலுநாச்சியாரோட அரசியல்
அரசியல் வேலுநாச்சியாரோட பன்மொழி அறிவு பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் யார் அப்படின்றதான் கேள்வி. 43வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா சின்னமருது. சின்னமருது தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகே. 44வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை வட்டமிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை வட்டமிடுக கண்டுபிடி அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். படித்தாள். நோட் பண்ணிங்க. படித்தாள்ன்றதான் பொருந்தாத சொல். மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சொல். இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா என்ன சொல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பல கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 45வது கொஸ்டின். ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதில் உள்ள பிழையை சரி செய்க. எப்படின்னு பாருங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதில் உள்ள பிழையை கண்டறிக. 45வது கொஸ்டின். ஓகே, ஓர் அழகிய அப்படின்றது தான் வரும். எப்படின்னா பாருங்கள். ஒரு அழகியன்னு கொடுத்துருக்காங்க. ஓர் அழகிய அப்படின்னு சொல்லி வரும். நோட் பண்ணிக்கங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்றதான் கரெக்டான சொல். ஓகே, 46வது கொஸ்டின். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பதன் தமிழ் சொல்லை காண்க. 46வது கொஸ்டின். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பதன் தமிழ் சொல்லை காண்க அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா மெய்யுணர்வு. ஆப்ஷன் சி மெய்யுணர்வு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வ.உ.சி. அதில் இருந்த 2 கப்பல்களின் பெயர்கள் என்ன? 47வது கொஸ்டின். காலியா லாவா இரண்டும் இரண்டுமில்லை. ஓகே, 47வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும், காலியா மற்றும் லாவோ. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின். வடலூர் சத்திய தர்மசாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? எப்படி பாருங்க. வடலூர் சத்திய தர்மசாலை பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம்னா கடலூர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 49வது கொஸ்டின். கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 49வது கொஸ்டின். கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன் டி 36 ஆண்டுகள். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 50வது கொஸ்டின். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கோட்டை கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்று கூறியவர் யார்? வரும் விஜயதசமி அன்று கோட்டை கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்று கூறியவர் யார்? 50வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி வேலுநாச்சியார். அப்படிங்க. ஓகே, இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 50 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 50 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லா டெஸ்ட்டும் எந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுற மூலம் பார்த்தீங்கன்னா தமிழில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.